श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणपद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यदुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः। सन्तः श्रीरङ्गवृत्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः நமः சபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய தொடர் வரிசையில ஸ்லோகன் நம்பர் 6, 7 and 8 இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 3 ஸ்லோகங்களானது முதல் பத்ததியாக இருக்கக்கூடிய பிரஸ்தாவ பத்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்ததி கீழ் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். இதுவரை நாம 5 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். கடைசியா பார்த்த அந்த 5வது ஸ்லோகம் என்ன? நீச்சேபி ஹந்த மமமூர்தனி நிர்விசேஷம் துங்கேபி எண்ணி விஷதே நிகமோத்தமாங்கே பிராச்சேதச பிரபிருதிபிஹி பிரதமோபகீதம் ஸ்தோஷ்யாமி ரங்கபதி பாதுகையோர் யுகம் தத்து அப்படிங்கிற அந்த 5வது ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னாக்கா, அந்த கடந்த 4 ஸ்லோகங்கள்ல வணங்க வேண்டியவாள்லாம் வணங்கியாச்சு. இப்போ தான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்தை இங்க ஸ்பஷ்டமா சொல்ற. மேலும் பாருங்க, பாதுகை அப்படின்னு அங்கங்க சொன்னா கூட அது 2 பாதுகைகளை குறிக்கும் அப்படிங்கிறதாக நாம இங்க புரிஞ்சுக்கணும். மேலும் பாருங்க, அந்த வசத்தியான பாதுகாதேவனுடைய பிரபாவம் எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா, அது பரமபுருஷனை சொல்லக்கூடிய விஷயம். அப்படி அந்த பரமபுருஷனை சொல்லக்கூடிய வேதாந்தம் இருக்கு இல்லையா, அந்த வேதாந்தம்னு சொல்லக்கூடிய அந்த வேதாந்தம் அவனுடைய திவ்ய பாதுகைகளையும் சொல்றதா அப்படிங்கிறதாக நாம் எடுத்துக்கணும். அதனால பரமபுருஷனை போல அவனுடைய பாதுகைகளும் வேதாந்தத்துல அமர்ந்திருந்திருக்கு. உபனிஷத்துல பகவான் மாத்திரம் இல்ல, பாதுகைகளை பத்தி நிறைய விஷயங்கள் அந்த உபனிஷத்துல சொல்லிருக்கிறபடினால எம்பெருமானை எப்படி அந்த உபனிஷத் கொண்டாடுறதோ தலைமையில வச்சுட்டு, வேதம்ன்றது அதாவது வேதத்தினுடைய சிரசுன்றது உபனிஷத். அப்படி வேதம் தன்னுடைய தலையில உபனிஷத்தா வேதத்தினுடைய தலை, அந்த தலையில எம்பெருமான மாத்திரம் வச்சுன்னு கொண்டாடல, பாதுகாதேவியை பற்றியும் அந்த உபனிஷத்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கப்படுறதுனால அந்த வேதமானது தன்னுடைய உபனிஷத்துன்ற தலையில பாதுகாதேவியை வச்சு கொண்டாடுறா அப்படிங்கிறதாக சுவாமி தேசிகன் சொல்றார். அதோட சொன்னது மாத்திரம் இல்லாம என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அடியேன் மாதிரி இருக்கக்கூடிய தாழ்ந்தவாளுடைய சிரசிலையும் பாதுகாதேவி அமர்ந்துப்பா. ஏன்னா இப்போ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற மாதிரியான பேதெல்லாம் பாதுகாதேவி நடத்துல கிடையவே கிடையாது. என்னடா இது வசத்தியான உபனிஷத்துலாம் சொல்லியிருக்கக்கூடிய பாதுகைகளை அடியேனால சொல்ல முடியுமா அப்படின்னு பாதுகாதேவி யோசிப்பாளா? யோசிக்கவே மாட்டாளாம் இல்லையா? அந்த மாதிரி பாதுகாதேவி யோசிக்கக்கூடியது தன்மை கிடையாது. அதனால உயர்ந்ததான உபனிஷத்தே பாதுகாதேவியை கொண்டாடி வசத்தியாக இருந்தாலும் அடியேன் மாதிரியானவாளாலையும் பாதுகாதேவியை பத்தி சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அத அந்த பாதுகாதேவியானவ இது உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்லாம் எடுத்துக்க மாட்டா. ஏன் அப்படின்னாக்கா, அவளுடைய சௌலபியம் இல்லையா, அவகிட்ட இருக்கக்கூடிய வாத்சல்யம் ரொம்ப அபாரமான வாத்சல்யம், அப்படிப்பட்ட கருணை மிக்கவள் அந்த பாதுகாதேவி. அப்பேற்பட்ட அந்த கருணையை கொண்ட அந்த பாதுகாதேவி அடியேன் பண்ற அந்த கிருதியை கூட ஏத்துப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அந்த பாதுகாதேவி தாமே இவ்வளவு அனுகிரகம் பண்றதுனால அப்பேற்பட்ட பாதுகைகளை அடியேன் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய தைரியம், உற்சாகம், சாமர்த்தியம் அடியேனுக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையினால இந்த பாதுகைகளை நான் அடியேன் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு புகுகிறேன். இனிமேல் பண்ண போற சுவாமி அந்த பாதுகாதேவி பத்தி வசத்தியா சொல்ல போறார். அதனால பாதுகாதேவிக்கு உபனிஷத்துலாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பாதுகாதேவியோட மகிமையை அடியேன் மாதிரியான சாமான்யமால சொல்ல முடியுமா? அதை பாதுகாதேவி ஏத்துப்பால, கண்டிப்பா ஏத்துப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த பாதுகாதேவனுடைய பிரபாவங்களை
மேன்மைகளை சொல்றதுக்கு அடியேன் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போன ஸ்லோகத்துல நீச்சேபி ஹந்த மமமூர்தனி நிர்விசேஷம் துங்கேபி எண்ணி விஷதே நிகமோத்தமாங்கே பிராச்சேதச பிரபுதிபிகி பிரதமோபகீதம் ஸ்தோஷ்யாமி ரங்கபதி பாதுகையோர் யுகம் தது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகத்துல நமக்கு அழகா காண்பிச்சு கொடுத்திருந்த சுவாமி தேசிகன். அதை தொடர்ந்து நாம இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை பார்க்க போறோம். அதுல முதல்ல இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா 6வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம் பாருங்க. தத்தே முகுந்த மணிபாதுகையோர் நிவேஷாத் வல்மீக சம்பவகிரா சமதாம் மமோக்தி கங்கா பிரவாக பதிதஸ்ய கியானிவ ஸ்யாத் ரத்யோதகஸ்ய யமுனா சலிலாத் விசேஷः. தத்தே முகுந்த மணிபாதுகையோர் நிவேஷாத் வல்மீக சம்பவகிரா சமதாம் மமோக்தி கங்கா பிரவாக பதிதஸ்ய கியானிவ ஸ்யாத் ரத்யோதகஸ்ய யமுனா சலிலாத் விசேஷः அப்படிங்கிறது 6வது ஸ்லோகம். இந்த 6வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பாருங்க. இந்த பாதுகாவனுடைய பிரபாவத்தை சொல்றதுக்கு வால்மீகி முதலான முனிவர்லாம் என்ன பண்ணா, அந்த அவளுடைய முனிவருடைய விஷயங்கள்லாம் ஸ்ரீ சுக்தியா நம்முடைய ஸ்தோத்திரத்தை யார் ஆதரிக்க போறா என்னன்னாக்கா சுவாமிக்கு இப்போ ஒரு சம்சயமானது வருது. உயர்ந்ததான வால்மீகி பகவான் ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த பாதுகாவனுடைய பிரபாவத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கார். இப்போ அடியேனும் இந்த பாதுகாவனுடைய பிரபாவத்தை சொல்ல போறேன். அவர் சொல்லாததையா நான் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி பெரியவாலாம் நினைச்சுட்டு அடியனுடைய விஷயத்த யார் ஆதரிப்பாளா அப்படிங்கிற மாதிரி சுவாமியினுடைய ஒரு சம்சயமானது எழுது. அதுக்கு அவர் என்ன பண்றார், ஒரு துலனா பண்றார். துலனானா கம்பேரிட்டிவ் பண்றார். என்ன பண்றார் பாருங்க. இந்த ஜலமானது இருக்கு இல்லையா, கங்கை ஜலம் மழையானது என்ன ஆகுது பாருங்க. கங்கா பிரவாகத்துல யமுனை தீர்த்தம் வந்து சேர்றது நமக்கு தெரியும். கங்கை எவ்வளவு வசதியானது. அந்த கங்கையில யமுனை தீர்த்தம் வந்து சேர்றது, இது கங்கையில வந்து கலக்கிறது. அதே மாதிரி என்ன பாருங்க, இந்த கரையோரமா இருக்கக்கூடிய மிச்ச மீதி இந்த நகரத்தெல்லாம் ஜலம் ஓடுமா வீதிகள்ல. ஆகாசத்துல இருந்து மழை என்ன ஆகுதுன்னா யமுனையில விழுந்து அந்த யமுனையானது கங்கையில வந்து சேர்ந்துரும். அதே மாதிரி இந்த கரையோர வீதிகள்லாம் இருக்கு இல்லையா, சாதாரணமான பூமியில ஜலமானது மேலேந்து விழுந்து அந்த கரையில இருக்கக்கூடிய நகரத்தினுடைய தெருவில் இருக்கக்கூடிய தண்ணீரும் வந்து அந்த கங்கையில சேர்றது. அப்படி சேர்ந்த பிறகு என்ன ஆறுது, இது பரிசுத்தமான யமுனை தீர்த்தம், இது அசுத்தமான தெரு தண்ணீர் அப்படிங்கிற பேதம் யாரும் கங்கை இடத்துல பார்க்கவே மாட்டான். ஏன்னா அது கங்கையில கலந்துருக்கு. கங்கையில கலந்தது யமுனை தீர்த்தமாக இருந்தாலும் சரி, கரையில ரோட்ல அதாவது தெருவில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து அந்த கங்கையில கலந்தாலும் சரி, கலந்த பிறகு இது தனியா யமுனை ஜலம், இது தனியா இந்த வீதியிலேருந்து வந்த ஜலம் அப்படிங்கிற மாதிரி யாருமே அதை பார்க்கவே மாட்டான். இது நல்ல உசத்தியான ஜலம் யமுனை தீர்த்தம், இது அசுத்தமான அப்படிங்கிற பேதம் அந்த கங்கையினுடைய மகிமையை அறிந்த யாருக்குமே தோன்றாது அப்படிங்கிற. அது போல இந்த பாதுகாவனுடைய பிரபாவத்தை சொல்ற வந்த இல்லையா கிரந்தங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி யாரும் யோசிச்சு பார்க்க மாட்டான். வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிறது வால்மீகி பகவானால பண்ணப்பட்ட ராமாயணத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. அடியேன் தேசியன் இயற்றிய அந்த பாதுகா சகஸ்திரம் அதுலயும் நிறைய விஷயங்கள் பாதுகா பத்தி சொல்லியிருக்கு. இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, வால்மீகி பகவான் சொன்னதுனால அது வசதி, அடியேன் சொல்றதுனால அது தாழ்ந்தது அப்படின்னா இல்ல. அங்க காமனான ஃபேக்டர் என்னன்னாக்கா பாதுகை அப்படிங்கறதுதான் காமனான ஃபேக்டர். அது கங்கையை போல. அந்த கங்கையில யமுனை வந்து கலந்தாலும் அது கங்கை தான். வீதிகள்ல ஓடக்கூடிய ஜலம் வந்து அந்த கங்கையில கலந்தாலும் அது கங்கை தான். கங்கையினுடைய மகிமை தெரிந்தவா தனித்தனியா அதை பிரிச்சு பேதம் பார்க்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ற அடியனுடைய உக்தி. நான் சொல்லக்கூடிய இந்த பாதுகாவனுடைய விஷயமானது எப்படி இருக்க போறது அப்படிங்கறத சொல்லி காட்டுறாரு. இங்க
சொல்லிட்டு மம மமன என்னுடைய உக்திஹி. ஸ்லோகத்துல பாருங்க, ஸ்லோகமா இருக்கும்போது அங்க அன்வய கிரமத்துல இருக்காது. இப்ப நான் அன்வய கிரமத்தை சொல்லிட்டு இருக்கேன். மம மமன என்னுடைய மமோக்தின்னு இருப்பாரு, மமன் பதம் எடுத்துக்கணும். மம என்னுடைய உக்திஹி வார்த்தையானது முகுந்தமணி பாதுகையோஹோ பகவானுடைய உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகளிலே என்ன ஆறுது நிவேஷாத். அந்த பாதுகையை பத்தி அடியேன் சில விஷயங்களை சொல்றேன். அப்படி வைக்கிறதுனால வல்மீக சம்பவ கிரா, நம்ம வால்மீகி மகர்ஷனுடைய கிரான வாக்கு, அதான் ஸ்ரீமத் ராமாயணத்தோட சமதாம் சமமான இருப்பது என்ன பண்ற தத்தே அடையறதான். அடியேன் பாதுகைகளை பத்தி சொன்ன வார்த்தைகளும் வால்மீகி பகவான் பாதுகாதேவியை பத்தி சொன்ன வார்த்தைகளும் எப்படி ஆறுது இப்பனாக்கா சமவதாம். சமதானா சமமானதாக இருப்பது எப்படி உணர முடியுது? தத்தேன அடைகிறது. எப்படி சுவாமி அது முடியும்? பாருங்க, கங்கா கங்கையினுடைய பிரவாகம் வெள்ளத்தினால பதிதஸ்ய விழுந்திருக்கக்கூடிய ரத்யோதகஸ்ய, ரத்தியான வீதி, இந்த தெருவில் இருக்கக்கூடிய வீதியினுடைய ஜலத்துக்கு அதே மாதிரி யமுனா யமுனையாடினுடைய சலிலாத் ஜலத்தை காட்டிலும் விசேஷ வேதமானது கியானிவ எவ்வளவுதான் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இந்த கங்கையில மழை பெய்து வீதி ஜலம் விழருது, யமுனா ஜலமும் விழருது. ரெண்டையும் ஒரே மாதிரியா தான் கங்கா ஜலம்னு கொண்டாடுறான். அதே மாதிரி நான் தாழ்ந்தவனாக இருந்தாலும் என் வார்த்தை இருக்கு இல்லையா, எந்த வார்த்தை? பாதுகா சகஸ்திரத்தை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய வார்த்தை ஏற்கனவே வால்மீகி பகவான் ஸ்ரீமத் ராமாயணத்தை போல பெருமை அடையும்னு நம்புற. ஏன் அப்படின்னாக்கா, ஏன்னா இப்ப பாருங்க, இதுல ஏன் சொல்ற, இந்த கிரந்தத்தை நாம படிக்க போறோம்னா எதுக்காக படிக்கிறோம்? ஏதாவது பலன் இருக்கணும் இல்லையா? அதையும் இந்த ஸ்லோகத்தை காண்பிச்சு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னாக்கா, அதாவது திருஷ்டாதிருஷ்ட, அதாவது திருஷ்டாதிருஷ்டனா கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத சகல விதமான புருஷார்த்தங்களுக்காக எல்லாரும் என்ன பண்றா லோகத்துல ஸ்ரீமத் ராமாயணத்தை பாராயணம் பண்ற. அத போல இந்த கிரந்தமும் பாராயணம் பண்ணினா என்ன ஆகும்? இது நமக்கு சகல விதமான நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறது நமக்கு இங்கு காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த 6வது ஸ்லோகம் மூலமா. என்ன இதனுடைய சூக்ஷ்மமான தாற்பயம்னாக்கா, அடியேன் பாதுகையை பத்தி சொல்ல போறேன். ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கார்? சத்தியான அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை வேதத்தின் தலையாக சிரசாக இருக்கக்கூடிய உபனிஷத்துலாம் கொண்டாடி இருக்கு. அடியேனும் சொல்ல போறேன். அதனால ஏதாவது பரிகாசம் அடியனுக்கு ஏற்படுமானா நிச்சயமா பாதுகாதேவி அந்த மாதிரி இது மேன்மை இது தாழ்ந்து எடுத்துக்க மாட்டா. ஏன்னா ரொம்ப சௌலபியமானவ, ரொம்ப கருணாமூர்த்தி. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பண்ண மாட்டா. வாத்சல்யம் ஜாஸ்தி, அடியேன் பண்றதை ஏத்துப்பான்னு சொன்ன. இப்ப இங்க அது எப்படி ஆறுதுன்னு சொல்றாரு பாருங்கோ. அப்படின்னாக்கா பாதுகாதேவின்றவ கங்கை போன்றவர், அதுல யமுனைங்கிற ஜலமும் வந்து விழுது. அது யாருது? வால்மீகி பகவான் பாதுகாதேவியை பத்தி சொன்ன வார்த்தைகள் அந்த கிரா. அதே மாதிரி அடியேன் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த வீதியில விழக்கூடிய ஜலமானது கங்கையில போய் கலக்கிற மாதிரி அடியனுடைய வார்த்தைகள் அமைய போறது. இப்போ ரெண்டுத்துக்கும் காமனான ஃபேக்டர் என்னன்னாக்கா, ரெண்டுமே ஜலம் தான். யமுனையும் ஜலம் தான், வீதியில இருக்கிறதும் ஜலம் தான். ஆனா இங்க பாருங்க, கங்கையில போய் ரெண்டும் கலக்கிறதுனால சான்றோர்கள் இது வீதி ஜலம் இது யமுனை ஜலம் பிரிச்சு பார்க்க மாட்டா, கங்கை ஜலம்னு தான் கொண்டாடுவா. அந்த மாதிரி அடியனுடைய வார்த்தைகளும் அமைய போறது. அப்படி அமைஞ்சு ஸ்ரீமத் ராமாயணம் வாசிச்சா பாராயணம்னா என்ன பலன் கிடைக்குமோ அதற்கு நிகரான சாட்சாத் பலம் அடியேனுடைய கிருதியினாலும் இந்த பாதுகாசம் வாசிச்சாலும் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லி முடிக்கிறார் இந்த ஸ்லோகம். தத்தே முகுந்த மணிபாதுகையோ நிவேஷாத் வல்மீக சம்பவகிரா சமதாம் மமோக்தி கங்கா பிரவாக பதிதஸ்ய கியானிவ ஸ்யாத் ரத்யோதகஸ்ய யமுனா சலிலாத் விசேஷ அப்படிங்கிறது இந்த 6வது ஸ்லோகம். அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 7. அது என்ன ஸ்லோகம், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 7. விஜ்ஞாபயாமி கிமபி பிரதிபன்ன பீதிஹி பிராகேவ ரங்கபதி விப்ரம பாதுகே த்வாம் வியங்க்தும் க்ஷமா சதசதி விகதாபியசூயாக சந்தஸ்பிருஷந்து சதயை ஹிருதயை ஸ்துதிம் தே. விஜ்ஞாபயாமி கிமபி பிரதிபன்ன பீதிஹி பிராகேவ ரங்கபதி விப்ரம பாதுகே
துவாம் வியங்தும் க்ஷமா சதசதி விகதாபிய சூயாக சந்தஸ்பிருஷந்து சதயை ஹிருதயை ஸ்துதிம் தே. என்ன அர்த்தம்? ஏ பாதுகையே, எல்லா ஸ்லோகங்களிலுமே பாதுகாதேவிய சம்போதனத்தில் அழைப்ப. ஏ பாதுகே இல்லையா, அந்த மாதிரி கூப்பிடுற. ஏ பாதுகாதேவி, ரங்கபதி விப்ரம பாதுகே கூப்பிடுற. என்ன அர்த்தம்? ஏ பாதுகாதேவி, ஏ ரங்கபதி விப்ரம பாதுகை என்ன அர்த்தம்னாக்கா, ஸ்ரீ ரங்கநாதனுடைய விப்ரம விளையாட்டுக்காக இருக்கக்கூடிய பாதுகையே, துவாம் துவாம்னா உன்னை, அகம் அகம்னா நான், பிரதிபன்ன அடையப்பட்டிருக்கக்கூடிய பீதி பயத்தை உடைய. இப்போ சுவாமிக்கு பயம் ஏற்பட்டிருக்கு. ஏன்? பேர்பட்ட பாதுகாதேவியை நான் எப்படி 1000 ஸ்லோகம் பண்ண போறேன், 1008 ஸ்லோகம் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு பயமானது, பீதியானது அடியேனுக்கு ஏற்பட்டு இல்லையா? அப்படி பயத்தை உடையவனாக கொண்டு கிமபி கிமப்பிட ஒரு சங்கதியை பிராகேவ, பிராகேவனா அந்த ஸ்தோத்திரத்தை இல்லையா ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே சொல்றதுக்கு பேர் சங்கதின்னு பேர். அப்படி பிராகேவ முன்பாகவே விஜ்ஞாபயாமி, விஜ்ஞாபைனா நான் தெரியப்படுத்திக் கொள்றேன். ஏ பாதுகாவி தேவி, உன்னிடத்துல ஒரு விஷயத்தை விஜ்ஞாபிக்கிறேன். எப்போ? பிராகேவ முன்பாக. எதற்கு பிராகேவ? கிமபி ஒரு சங்கதியை சொல்வதற்கு முன்பாக. ஏன்னா அடியனுக்கு இப்போ ஒரு பீதி பயமானது ஏற்பட்டிருக்கு. அதனால ஒரு விஷயத்தை விஜ்ஞாபிக்கிறேன். என்ன அந்த விஜ்ஞாபிக்கிற விஷயம்னாக்கா, சதசதி. சதசதினா இந்த நல்லது பொல்லாதுகளை வியக்தும் பிரிச்சு பார்க்க. வியக்துனா பிரிக்கிறது, டிஃபரன்ஷியல் பண்ணுவா. யாரு அப்படின்னாக்கா சதசதி, இது சத்து அது அசத்து அப்படிங்கிற மாதிரி வியக்தும் அந்த பிரித்து அறிவதற்கு க்ஷமாக. க்ஷமானா பொறுமை உடையவர்கள். க்ஷமாகனா யாரு? பொறுமை உள்ளவர்கள் இருக்கா இல்லையா? அதாவது யார் பொறுமையா இருப்பாளோ அவதான் தகுதியானவா இருக்கு. இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறத இந்த பகிர்ந்து பார்க்கக்கூடியவாதான் பெரியோர்கள். அந்த பெரியோர்கள் தான் தகுந்தவர்கள். அப்படி க்ஷமாக அந்த தகுந்தவர்களா இருக்கக்கூடிய விகத அப்படி போயிருக்கக்கூடிய அபியசூயாக. என்ன அசூயனா பொறாமை. இப்படி பொறாமை உடையவளா இருக்கக்கூடிய சந்தகா. ஏன்னா பெரியோர்கள்ல நிறைய பொறாமை உடையவாளும் இருக்கா, இல்லாமலாம் இல்ல. ஏன்னா மத்தவா பண்றது இன்னொருத்தருக்கு பிடிக்காது இல்லையா, பொறாமை ஏற்படும், அசூயை ஏற்படும். அப்படி சதையைகி இந்த அப்படிப்பட்ட சந்தகா பெரியோர்கள் சதைகி தயையோடு கொண்டிருக்கக்கூடிய ஹிருதயைகி அவருடைய மனசுகளாலே தே தேனா உன்னுடைய ஸ்துதி இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்பிருஷந்து தொட வேண்டும், அதாவது கேட்கணுங்கிற. பாதுகாதேவி உன்னிடத்துல அடியன் ஒரு விஞ்ஞாபனம் கொடுக்குற. சுவாமி தேசிகன் சாய்க்கிறார் இந்த ஸ்லோகம். என்ன விஞ்ஞாபனம்னாக்கா, என்னுடைய இந்த பாதுகாத்து சகசிரமுக கிரந்தத்தை யாரெல்லாம் இது தொட்டு படிக்கிறாளோ அவ ஒரு விஷயத்த தன்னுடைய ஹிருதயத்தை வச்சுக்கணும். என்னன்னாக்கா, இது நல்லது அது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த தகுதி உடையவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவ படிக்கும் போதும் சரி, அல்லது அபியசூயாக சில பேர் பொறாமையோட இருப்பா. என்னடா இவன் பெருசா பண்ணிட்டு இருக்க போறான் அப்படின்னு அந்த ஒரு பொறாமையோட அந்த கிரந்தத்தை எடுத்து படிப்பா. அப்படி அவளுடைய ஹிருதயத்துல உன்னுடைய ஸ்துதி இந்த ஸ்தோத்திரத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கா, அடியன் நான் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்துல பொறாமை இல்லாதவன பெரியோர்கள் இடத்துல தயை பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா, நான் பண்ணிருக்க இந்த உன்னுடைய ஸ்தோத்திரத்தை அப்படி கேட்கணும். அப்படி கேட்டு இந்த விஷயத்தை தொடட்டும் இல்லையா. யாரும் இந்த கிரந்தத்தை எடுத்து தொட்டு திட்டிடக்கூடாது அப்படிங்கிற என்ன கிரந்தம் பண்ணிருக்கேன்னா பொறாமைனாலும் சொல்லுவா இல்லையா. அப்படி அவளுடைய மனசுல ஹிருதயத்துல எந்தவித பொறாமையும் இல்லாம நீதாமா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த பாதுகாதேவியை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே விஞ்ஞாபிச்சிடுறார். ஏன் விஞ்ஞாபிக்கிறார் அப்படின்னா, அவருக்கு ஒரு பயம் பீதி ஏன்னா ஏற்படுது. அப்பேற்பட்ட வசதியான உபனிஷத்துலாம் கொண்டாடி இருக்கு. வால்மீகி பகவான்லாம் அப்படி ராமாயணத்தை கொண்டாடி இருக்கார். அப்படி உன்னுடைய பிரபாவத்தை அடியேன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் பீதி, அடியனுக்கு பயமானது ஏற்படுறது. அதனால நான் பண்ணக்கூடிய இந்த கிரந்தத்தை எல்லாரும் எப்படி தொடரணும் அப்படிங்கிறார். நல்ல மனசோட தொடரட்டும், தயையோட தொடரட்டும். அப்படி தொடரணும்னா என்ன அர்த்தம்? கேட்கட்டும் படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் இல்லையா. என்ன? ஏ ரங்கபதி ரங்கநாதனுடைய விப்ரம பாதுகே விளையாட்டா இருக்கக்கூடிய பாதுகையே, துவான உன்னை, அகம் நான், பிரதிபன்ன அடியனுக்கு ஒரு விஷயம் அடைஞ்சிருக்கேன். எனது பீதிகி அதனால பயத்தை கொண்டு இருந்துட்டு இருக்கேன். அதனால கிமபி
ஒரு சங்கதிய பிராகேவ உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உண்மையாகவே நான் என்ன பண்றேன், விஜ்ஞாபயாமி உன்னிடத்துல தெரியப்படுத்திடுறேன். அது என்ன அப்படின்னாக்கா சதசதி நல்லது பொல்லாதுகளை வியங்கன பிரித்து பார்க்கக்கூடிய க்ஷமாகா தகுந்தவர்களாகவும் இருக்கணும்வா. விகத அப்படி இருக்கக்கூடியவர்கள் அபியசூயாக பொறாமை இல்லையா உடைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த சந்தகா பெரியோர்கள் சில பேர் இருப்பா. அவளுடைய தயைஹி சதயைஹி தயையோடு கூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஹிருதயைஹி மனசுகளாலே தே உன்னுடைய இந்த ஸ்துதியை ஸ்பிருஷந்து அவ தொடட்டும், அதாவது கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி விஜ்ஞாபனத்துல பாதுகாதோட சொல்ற. விஜ்ஞாபயாமி கிமபி பிரதிபன்ன பீதி பிராகேவ ரங்கபதி விப்ரம பாதுகே த்வாம் வியங்தும் க்ஷமா சதசதி விகதாபியசூயாக சந்த ஸ்பிருஷந்து சதயை ஹிருதயை ஸ்துதிந்தே அப்படிங்கிறது 7வது ஸ்லோகம். இது பெரிய கிரந்தம் இல்லையா. பாதுகா சகஸ்ரம் அப்படிங்கிறது 1008 ஸ்லோகத்தை உடைய கிரந்தம். அதனால நம்ம இந்த மாதிரி கூட வாசிக்கலன்னா அந்த கிரந்தத்தை ரீச் பண்றதுக்கு பல வருஷங்கள் எடுக்கும். அதனால அடியேன் இந்த கிரந்தத்தை எவ்வளவு சாரபூதமா இந்த சபையில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்லணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையினாலதான் இது கொஞ்சம் வேகமா கூட சில பேருக்கு படலாம். ஆனா இந்த மாதிரி கூட சொல்லல அப்படின்னாக்கா நம்ம எட்ட வேண்டிய அந்த இலக்கை எட்ட முடியாது. ஏன்னா நம்ம வாரத்துல 3 வகுப்புகள், பிரதி வகுப்புக்கு ஒரு 3 ஸ்லோகம் அப்படின்னு எடுத்துட்டாதான் எல்லா ஸ்லோகத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கறத நம்மளால முழுமையா வாசிக்கணும். முதல் நம்மளுடைய எய்ம் என்னன்னாக்கா 1008 ஸ்லோகத்தையும் குருமுகேன நம்ம பாதுகா சகஸ்ரத்தை வாசி பூர்த்தி பண்ணி தேசிகனுடைய அருளை பெறும் அப்படிங்கறத முதன்மையான விஷயம். அதற்காக இந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸ்லோகம் என்ன, 8வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அது பாருங்க. அஸ்ரத்ததானமப்பி நன் வதுனா சுகீயே ஸ்தோத்ரே வியோஜயசி மாம் மணிபாதுகே த்வம் தேவ பிரமாணமிவ ரங்கபதி ஸ்ததாத்வே தஸ்யைவ தேவி பதபங்கஜயோர் யதாத்வம். அஸ்ரத்ததானமப்பி நன் வதுனா சுகீயே ஸ்தோத்ரே நியோஜயசி மாம் மணிபாதுகே த்வம் தேவ பிரமாணமிக ரங்கபதிஸ்ததாத்வே தஸ்யைவ தேவி பதபங்கஜயோர் யதாத்வம் அப்படிங்கிறது 8வது ஸ்லோகம். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த 8வது ஸ்லோகம் மூலமா பாதுகையே அடியேன் என்ன பண்ற, உன்னை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு ஆவல் இல்லை. ஏன்னா இது ஒரு ஒரு வலுக்கட்டாயமா நீ என்ன பண்ண வைக்கிற. பெருமாளுடைய திருவடிக்கு எந்த விதமா இருந்துருக்க அப்படின்னு அந்த ரங்கநாதன் தான் எனக்கு சொல்லணும். ஏன்னா நம்ம இப்ப பாதுகாதேவியை பத்தி பண்றதுன்னு ஆரம்பிச்சாச்சு. ஆனா பாதுகாதேவியை பத்தி யாருக்கு நன்னா தெரியும்? ரங்கநாதனுக்கு தான் நன்னா தெரியும். ஒரு வஸ்துவை யார் உபயோகப்படுத்துறாளோ அவளுக்கு தானே அந்த வஸ்துவை பத்தி நன்னா தெரியும். அப்படி உன்னை பத்தி நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படின்னாக்கா உன்னை பத்தி யாருக்கு நன்னா தெரிஞ்சிருக்கும்? ரங்கநாதனுக்கு தான் நன்னா தெரிஞ்சிருக்கும். அடியனுக்கு தெரியாது. அந்த ரங்கநாதன் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ரங்கநாதன் தான் எனக்கு அதை பத்தி சொல்லணும். பாதுகாதனோட மகிமைகளை அவன் என் மூலமா இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால பாதுனுடைய குணம் இல்லையா, அது யாருக்கு தெரியும்? அதை யார் போட்டு இருக்காளோ அவ சொன்னாதானே பிறருக்கு தெரியும். அப்படி தாயா இருக்காள பிராட்டி, நான் பிராட்டி பத்தி பண்ணியிருக்கேன், பெருமாள் பத்தி பண்ணியிருக்கேன், ஸ்ரீபாஷ்யக்காரரை பத்தி நிறைய ஸ்தோத்திரம் பண்ணினேன். இந்த மாதிரி இப்ப நான் பண்ணக்கூடிய இந்த பாதுகாதேவி அப்படிங்கிற ஸ்தோத்திரம், பாதுகாதேவி யாரு ஏற்கனவே சொன்னோம். பாதுகாதேவி வேற, ஆழ்வார் வேற இல்லை இல்லையா. நம்ம ஆழ்வார் தான் ஷடாரி, ஷடாரி தான் சடகோபன் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஆழ்வார் ஸ்தோத்திரம் ஒன்றும் இல்லையா நான் ஒன்றும் பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி. அதனால எனக்கு இன்னும் எல்லோருக்கும் க்ஷேமத்திற்காக என்ன பண்ண, ஆழ்வார் பெருமாள் இருக்கக்கூடிய அந்த இருப்பை எதுக்கு எந்த விதமாக சொல்ல தெரியும் அப்படிங்கிறத யார் சொல்லணும்? எனக்கு ரங்கநாதன் தான் சொல்லணும். அதனால யதாத்வாம் ஒரு பாடம் இருக்கு. அதனால ததாத்வேன்னு சொல்ற. அப்படி பகவான் என்ன பண்ற, ஸ்ரத்த இல்லாத நியமிக்கக்கூடிய விஷயத்துல ரங்கநாதன் என்ன பண்ணோம், அவர் தான் சாட்சி. அடியேனுக்கு அடியேன் மூலமா உன்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா அது யாரு எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னாக்கா ஸ்ரத்த இல்லாத என்ன, ஸ்ரத்தையான அந்த பெருமாள் தான் எனக்கு வழிகாட்டும். ஏன்னா பகவானுக்கு தான் தெரியும். ஏன்னா உன்னை பத்தி
அடியேன் ஸ்தோத்திரம் பண்றது யார் சாட்சினாக்கா பகவான் தான் சாட்சி. அதனால எப்படி அப்படின்னாக்கா பகவான் தஸ்யைவ அவனுடைய திருவடி தாமரைகள்ல துவாம்னா சந்தையில்லாத ஒண்ண யதா நியோஜயசி எப்படி நியமிக்கிறாரோ ஒட்டுகிறாரோ ததாத்வே அப்படியே நீயும் என்ன நியமிக்கணும் அப்படிங்கிறதாக நம்ம சேர்த்துக்கணும். பகவான் சிரத்தையில்லாத ஒண்ண தன் திருவடியில நியோஜனம் பண்ணிக்கிறதா போல, அதாவது சேர்த்துக்கிறது போல நீயும் சிரத்தையில்லாத என்ன பண்ணணும், உன் ஸ்தோத்திரத்துல நீ நியமிக்கிறாய். அப்படி ஏன் பண்ண போற, நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படின்னாக்கா நானும் சிரத்தை இல்லாதவன் இல்லையா. ஒரு காரியத்தை யார் இடத்துல கொடுக்கணும், சிரத்தையோட பண்ணக்கூடியவர்கள் தான் கொடுக்கணும். ஆனா அடியேன்ல கொடுக்குறாங்க, நான் என்ன பண்ணுவேன் அடியேனுக்கு தெரியாது. அப்படி பகவானும் சாட்சாத் அந்த பாதுகாதேவியும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அடியேனுக்கு அந்த சிரத்தையில்லாத உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு பகவானும் நியமிக்கணும். பகவான் தான் சாட்சி, நீயும் எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவளிடத்துல பிரார்த்திக்கிறார். அஸ்ரத்ததானமபி நன் வதுனா சுகியே ஸ்தோத்ரே நியோஜயசி மாம் மணிபாதுகே த்வம் தேவ பிரமாணமிக ரங்கபதிஸ்ததாத்வே தஸ்யைவ தேவி பதபங்கஜயோர் யதாத்வம் நனு மணிபாதுகே உயர்ந்த கற்களால் அழிக்கப்பட்ட பாதுகையே சொன்ன நீ என்ன பண்ற, மாம் என்னை அஸ்ரத்ததானம் அப்பி நான் ஸ்ரத்த இல்லாதவனா இருந்தாலும் ஸ்வகீயே தன்னுடையதா இருக்கக்கூடிய ஸ்தோத்திரே, இப்போ உன்னை பத்தி தான் நான் பண்ண போறேன், அப்ப உனக்குதான் ஸ்ரத்த வேணும். அதனால ஸ்வகீயே தன்னுடையதா இருக்கக்கூடிய ஸ்தோத்திரே ஸ்தோத்திரத்திலே நீயோஜயசி நீதான் என்ன ஏவுற, உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிற, பெரும்பாலும் உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிற தேவி. அப்படி இந்த ஏ தேவி பாதுகையே நீ தஸ்யைவ அந்த பெருமாளுக்கு மாத்திரம் பதபங்கஜயோகன தாமரை பூக்களுடைய திருவடிகளுக்கு எதா எப்படி இருந்துருக்கியோ எம்பெருமான் உன்னை அணிஞ்சிக்கிறாரோ இல்லையோ, சிரத்த இல்லாத உன்னை செத்துக்கிறாரோ இல்லையோ, அவர் தானே அணிஞ்சிக்கிறார். சிரத்தையோட வந்து நீயாவா அவர் காலில் போய் புகுந்துக்கிற இல்ல, எம்பெருமான் வந்து உன்னை அணிஞ்சிக்கிற. அத போல ரங்கபதி அந்த ரங்கநாதன் வர இக இந்த லோகத்துல பிரமாணம் தெரியப்படுத்துகிறார், அவர் காண்பிச்சு கொடுக்கிறார் எனக்கு இல்லையா. பாதுகையை போய் அணிஞ்சிக்கிறது கிடையாது, பெருமாள் தான் பாதுகையை போய் அணிஞ்சிக்கிறார். அந்த மாதிரி அடியேன் இந்த விஷயத்த பண்ண போறேன், அடியேனுக்கு ஒண்ணும் தெரியாது, நான் அஸ்ரத்தன் சிரத்த இல்லாதவன். அப்படி அடியேன இந்த விஷயத்துல நியமிச்சது என்ன பண்ற என்னன்னு எனக்கு தெரியறதுனாக்கா பெருமாளும் பாதுகாதேவி நீங்களும் தான் அடியேனுக்கு இந்த ஸ்தோத்திரத்தை பண்றதுக்கு சிரத்தை உள்ளவனாக மாத்தி நீங்க சிரத்தையோட அடியனுக்கு பண்ணி கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிற. அஸ்ரத்ததானமபி நன் வதுனா சுகியே ஸ்தோத்ரே நியோஜயசி மாம் மணிபாதுகே த்வம் தேவ பிரமாணமிக ரங்கபதிஸ்ததாத்வே தஸ்யைவ தேவி பதபங்கஜயோ யதாத்வம் அப்படிங்கிறது 8வது ஸ்லோகம். இப்படியாக நாம பாதுகாசத்தில் இருக்கக்கூடிய பிரஸ்தாவ முதல் பദ്ധதியா இருக்கக்கூடிய இந்த பദ്ധதியில் இருக்கக்கூடிய அந்த பிரஸ்தாவ பദ്ധதியில் இருக்க முதல் பദ്ധதி அதுல இருக்கக்கூடிய முதல் 8 ஸ்லோகங்களை 8வது கால வரைக்கும் நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லோகங்களை அடியேன் இந்த சபையில சொல்றது என்னன்னாக்கா தொடர்ந்து நீங்க அவகாசம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டே வாங்கும். 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, நமக்கு திருஷ்டாதிருஷ்ட பலன் சொன்ன மாதிரி சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத பலனானது தானா கிடைக்கும். ஒண்ணு, சம்ஸ்கிருதம் வாசிச்சுட்டே வரும், அதனால அந்த சம்ஸ்கிருத அக்ஷரங்கள் மறக்காம இருக்கும். 2, 3வது அடியேன் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது பாராயணம் பண்ணத்தான் உங்களுக்கு அது நன்னா ஸ்புரிக்கும். இப்படியான விஷயங்கள் 3 இருக்கு. அதனால நீங்க தொடர்ந்து நடந்து முடிஞ்ச இந்த ஸ்லோகங்களை எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் உட்காந்து நீங்க பாராயணம் பண்ணுங்கோ, ஸ்ரத்தையா பண்ணுங்கோ, தைரியமா பண்ணுங்கோ, பயம் இல்லாம பண்ணுங்கோ. தானா சுவாமி தேசிகனுடைய அருளும் அந்த ரங்கநாதனுடைய அருளும் அந்த பாதுகாதனுடைய அருளும் நமக்கு தொடர்ந்து கிடைச்சுட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயம், இந்த விஷயத்த நம்ம எடுத்துட்ட விஷயத்த கடைசி வரைக்கும் நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருடைய சங்கல்பமா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இவ்வளவோ காரியங்கள் இருக்கு, நமக்கு காரியம் இல்ல, யாருமே லோகத்துல வெறுமை இருக்கவா கிடையாது, எல்லாரும் காரியம் பண்ணிட்டு தான் இருக்கா, அவகாசம் இல்ல. இருந்தாலும் இப்படி பிஸியான ஷெட்யூலுக்கு மத்தியிலும் நம்ம தான் அந்த அவகாசத்தை கல்பிச்சுண்டு இதுக்கும் அவகாசம், ஏன்னா இதுதான் முக்கியம். இந்த நம்மளுடைய என்ன சொல்ற புருஷார்த்தங்கள் அடையறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பகவானே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதாக நினைச்சுட்டு
இந்த விஷயத்தை என்ன அவகாசம் இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும், இந்த 1/2 மணி சகவாசம் இந்த 3 நாட்களுக்காக ஒதுக்கி அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து படிச்சு அந்த 1008 ஸ்லோகத்தையும் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், திருடமான சங்கல்பமா பண்ணிக்கோங்க. நிச்சயமா நடக்கும். சுபேன மனசாத்தியாத்வான்னு சொல்லுவோம். அதனால ஆரம்பிச்ச விஷயமானது நல்ல மனசோட நல்ல விஷயத்துக்காக ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து நல்லா போகணும் அப்படிங்கிறத அடியேன் விஞ்ஞாபிச்சுக்கிறேன். தாத்தன் இன்னைக்கு அவகாசம் எடுத்து அடுத்த வகுப்புல அடுத்த 3 ஸ்லோகங்கள் என்னென்னது நம்ம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ధన్యవాదాలు. ధన్యవాదాలు స్వామి. ధన్యోస్మి స్వామి. ప్రణామం.